ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மதுரை மகள். இன்றைக்கி நம்ம சேனலில் என்னென்ன மாதிரியான உணவுப் பொருட்கள்லாம் நமக்கு வந்து ஹேர் லாஸ், முடி உதிர்வை உண்டாக்கும் அப்படிங்கிறத தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நார்மலாக ஹேர் க்ரோத்துக்கு என்னென்ன ஃபுட்ஸ் எல்லாம் முக்கியம்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஹேர் ஃபால், முடி உதிர்வை உண்டாக்கக்கூடிய உணவுகள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். தெரிஞ்சுக்கிட்டு அதை அவாய்ட் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் வந்து இந்தந்த ஃபுட்ஸ் எல்லாம் கூட நமக்கு ஹேர் ஃபாலை உண்டாக்குமா அப்படின்னு வந்து ஷாக்கிங்காக இருக்கும். ஏன்னா எனக்கும் அப்படி தான் இருந்தது. இந்த ஃபுட்ஸ் எல்லாம் ஹேர் ஃபாலை உண்டாக்கும்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டப்போ. ஸோ அதனால் வீடியோவை வந்து கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். நார்மலாக ஒரு நாளைக்கு 100 முடிக்கிட்ட வந்து நமக்கு முடி உதிர்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி முடி வந்து நியூ ஹேர் வந்து வளராமல் இருந்ததுன்னா அது வந்து ஹேர் ஃபால். ஸோ அந்த மாதிரி டைம் அப்போ நம்ம ஹேர் கேர் ரொட்டீனை ஃபாலோ பண்ணுறதும், டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிவிட்டு சரியான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதும் ரொம்ப முக்கியம். ஸோ 100க்கு கீழே வந்து முடி உதிர்ந்து நமக்கு நியூ ஹேரும் வந்து உருவாச்சு அப்படின்னு சொன்னோன்னா அது வந்து ஹேர் ஃபால் வந்து கிடையாது. அந்த மாதிரி டைம் அப்போ நம்ம ஹேரை வந்து ஓரளவு நல்ல ஃபுட்ஸு, நல்ல ஒரு ரொட்டீன் அல்ல நம்ம வந்து ஃபாலோ பண்ணாலே போதும். நம்ம ஹேரை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஏன் வந்து நார்மலாக ஹேர் ஆயில், ஹேர் கேர் ரொட்டீன் ப்ளஸ் ஹேர் ஃபால் அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஹேர் க்ரோத் அப்படின்னு ஏன் ஹேர் அப்படின்னு சொல்கிறோன்னு பார்த்திங்கன்னா, பர்சனாலிட்டின்னு சொல்லி வரும்போது ஃபேஸ் நமக்கு எந்த அளவு நம்ம முக்கியம்னு நமக்கு தோணுதோ, ஸோ அந்த அளவுக்கு வந்து ஹேரும் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். அதனால் வந்து ஹேர் ஃபாலை உண்டாகக்கூடிய பொருட்கள்லாம் நம்ம வந்து சாப்பிட்றத தவிர்த்தோம்னாலே நமக்கு வந்து ஓரளவு நம்ம ஹேரை மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன மாதிரியான ஃபுட்ஸுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடு ஃபுட்ஸ், பொரித்த உணவுகள். ஸோ பொரித்த உணவுகள் ஏன் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறோன்னா, அதில் வந்து சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் இருக்குது. ஸோ இது வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸை உண்டு பண்ணும். அதனால் பார்த்தீங்கன்னா ஹேர் லாஸ் வந்து ஆகும். நிறைய ஃபுட் வந்து டேரெக்டாக இதை சாப்பிட்டா ஹேர் லாஸ் ஆகாது, ஹேர் லாஸ் வரும், ஸோ இதை சாப்பிட்டா ஹேர் லாஸ் வரும் அப்படின்னு சொல்லி டேரெக்டான ஃபுட்ஸை விட இந்த மாதிரி இன்டைரக்டான விஷயம் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. செகண்ட் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, டீ காஃபி வந்து அதிகமாக குடிக்கிறதுனாலையும் நமக்கு வந்து ஹேர் ஃபால் வந்து ஆகலாம். ஏன்னா டீ காஃபியில் வந்து கேஃபின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருள் இருக்குது. அது என்ன பண்ணுன்னா நம்மளோட தூக்கத்தை வந்து இம்பேலன்ஸ் பண்ணி விட்டுரும். கரெக்ட் டைமுக்கு தூங்காது, கரெக்ட் டைமுக்கு எந்திரிக்காது, அந்த மாதிரி வந்து தூக்கத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுனால நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். ஸோ அதனால நமக்கு வந்து ஹேர் ஃபால் வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேர்ட் ஃபுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுகர் ஃப்ரீ ஃபுட்ஸ். நிறைய பேர் வந்து சுகர் இருக்குது, அதனால வந்து டேரக்ட் சுகர் எடுத்துக்கக்கூடாது, சுகர் ஃப்ரீ ஃபுட்ஸ் எடுத்துப்போம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா இருக்கும். ஸோ அதனால் என்ன ஆகும்னா அதில் ஆர்டிஃபிஷியலாக சுகர் ஃப்ரீ ப்ராடக்ட் வந்து ஆட் பண்ணுறாங்க. அதனால பார்த்தீங்கன்னா நமக்கு அதுவும் ஒரு கெமிக்கல் தானே. ஸோ அதனால நமக்கு வந்து இந்த கெமிக்கல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுனாலையும் நமக்கு வந்து ஹேர் லாஸ் வந்து ஆகலாம். ஸோ அதுக்கடுத்து ஃபோர்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் ஃபுட்ஸ். ஸோ பேக் பண்ண ஃபுட்ஸ் ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா, அது வந்து ஷெல்ஃப் லைஃப் அதிகமாக இருக்கணுங்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா கெமிக்கல்ஸ், ஆர்டிஃபிஷியல் கலர், ஃப்ளேவர், நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வந்து ஆட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் என்ன ஆகும்னா நமக்கு வந்து ஹேர் லாஸ் வந்து அதிகமாக ஆகும். எதுக்குமே டைரக்ட் லிங்க்குன்னு கிடையாது, இந்த மாதிரி இன்டைரக்ட் லிங்க்னால தான் நமக்கு மேக்ஸிமம் ஹேர் லாஸ் வந்து ஆகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஃபிஃப்த் ஃபுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டூ மச் விட்டமின் ஏ. விட்டமின் ஏ வந்து அதிகமாக நம்ம சாப்பிட்றதுனாலையும் நமக்கு வந்து ஹேர் லாஸ் வந்து அதிகமாக ஆகும். ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 5000 ஐவினா இன்டர்நேஷ்னல் யூனிட், 5000 ஐவியை விட அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஹேர் லாஸை வந்து விட்டமின் ஏ வந்து ட்ரிகர் பண்ணிடும். ஸோ அதனால நமக்கு ஹேர் லாஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிகமாக இருக்குது அந்த விட்டமின் ஏவாக இருக்கட்டும், இல்லை விட்டமின் சியும் ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் சாப்பிடணும்னு இருக்குது. ஸோ அதை விட அதிகமாக சாப்பிட்டோம்னா நம்ம பாடியே ஃப்ளஷ் பண்ணிடும். பட் அதனாலையும் நமக்கு வந்து ஹேர் லாஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிக்ஸ்த் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிஃபைன் ஃபுட்ஸு, கேக்கு, ஒயிட் ப்ரெட்டு, குக்கீஸ், இந்த மாதிரியான ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்றதுனால நமக்கு ஹேர் லாஸ் வந்து ஆகும். ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதனால நம்மளோட பிளட் சுகர் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரெஸ் வரும். ஸ்ட்ரெஸ் வந்ததுன்னா ஹேர் லாஸ் வந்து ஆகும். ஸோ இந்த மாதிரி இன்டைரக்ட் கனெக்ஷன் வந்து நிறைய இருக்குது நம்ம ஹேர் லாஸுக்கு. செவன்த் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்ஹைஜீனிக் ஃபுட் சாப்பிட்றதுனாலையும் நமக்கு வந்து ஹேர் லாஸ் வந்து ஆகலாம். ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபுட்டில் வந்து ஏதாவது பாக்டீரியாஸ் இருக்கலாம், நம்ம உடம்புக்கு ஹார்ம் பண்ணுற ஏதாவது பாக்டீரியாஸ் இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து
ஏதாவது இன்ஃபெக்ஷனோ ஏதாவது டிசீஸோ வந்து அதனாலையும் நமக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரியான ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணாலே நம்ம ஹேர் லாஸ்லேருந்து தப்பிச்சிடலாம். மெயினாக ஹேர் லாஸ் ஆகுறதுக்கான பேசிக்கான திங்ஸ் ரூட் காஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கரெக்ட் டைமுக்கு தூங்கி எந்திரிக்காது, ஸ்லீப் மிஸ்டேக்கு, தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ப்ராடக்ட். ஸோ இந்த மூணையும் நம்ம மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணாலே நம்ம ஹேர் லாஸ்லேருந்து முடி உதிர்றதுலேருந்து ஈஸியாகவே நம்ம தப்பிச்சிடலாம். ஸோ அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து இந்த மாதிரியான ஃபுட்ஸை வந்து அவாய்ட் பண்ணுறது நம்மளோட ஹேர் லாஸ்க்கு மட்டும் நல்லது கிடையாது, நம்மளோட உடம்புக்கும் நம்மளோட ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் ரெகுலராக சாப்பிடாம மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணி நம்மளோட ஹெல்த்தையும் சரி ஹேரையும் சரி நல்ல விதமாக நம்ம மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இதில் வந்து ஒரு 2-3 ஃபுட்ஸ் எல்லாம் கேட்கும்போது எனக்கும் இந்த மாதிரியான ஃபுட்ஸ் எல்லாம் ஹேர் லாஸை உண்டு பண்ணுமாங்கிற டவுட் வந்து எனக்கு வந்தது. ஸோ அதுக்கப்புறம் சர்ச் பண்ணி நிறைய புக்ஸ் படித்து செஞ்சு தான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருது, ஏதாவது ஒரு விதத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு உங்களுக்கு தோணுனதுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதர் ஹேர் கேர் ரிலேட்டடான வீடியோஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.